அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் திடீரென சந்தித்து பேசியுள்ள நிலையில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ள நிலையில் அவற்றில் ஒன்றை தங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தி வந்தார். நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தத்தின்படி ஒரு மாநிலங்களவை இடத்தை தேமுதிகவிற்கு ஒதுக்குவது அதிமுகவின் கடமை எனவும் அண்மையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது மாநிலங்களவை உறுப்பினர் குறித்து எந்த வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை என்று முதலில் மறுப்பு தெரிவித்த எடப்பாடி மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ், கட்சி நிர்வாகி அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் மூலம் தேமுதிகவிற்கான ஒரு மாநிலங்களவை இடத்தை அதிமுக உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தரப்பில் இன்று வெளியிடப்படும் என தேமுதிக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த அறிவிப்பிற்கு பிறகு தேமுதிக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.